மேஷ ராசிக்கு இது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திலே சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 3மே சுப கிரகங்கள். ஏன்னா சந்திரன் இப்பொழுது வளர்பிறையிலே வருவதால் அதுவும் சுப கிரகம். புதன் இயற்கையில் சுபர், சுக்கிரன் மிகப்பெரிய சுப கிரகம். இந்த 3 சுப கிரகங்கள் 7ஆம் இடத்திலே இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். எனவே இன்று மேஷ ராசி அன்பர்களெல்லாம் அப்படியே நினைச்சதெல்லாம் நடத்திட்டு வருவாங்க. கிங்கு மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு கிங்கு மேஷராசி எல்லாம் பெண்கள் அந்த குயின். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். நீங்கள் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்வீர்கள். இன்று எதை முயற்சி செய்தாலும் அது வெற்றி பெறும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். உங்களது ஆசைகளெல்லாம் நிறைவேறும். உங்களது விருப்பங்களை இறைவன் நிறைவேற்றுவான். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து திருமண தேதி குறிக்கும் நேரம். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் சந்திப்பு நிகழும். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். 3 சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ராசி அதிபதி சுக்கிரன், 2, 5 குடைய புதன், 3 குடைய சந்திரன். இந்த 3 எங்கே சேர்ந்திருக்குன்னா 6ஆம் இடம் என்கின்ற மறைவு ஸ்தானத்தில் இந்த 3 சுப கிரகங்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இது ஒரு விதத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். மனைவி கோபித்து கொண்டிருந்தால் இப்பொழுது தீபாவளிக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து நீங்கள் அவர்களை சரி செய்து விடுவீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப புத்தி சாதுரியம் உடையவர்கள். யாரை எப்படி சரி கட்ட வேண்டும், யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலை. எனவே கணவன் மனைவி பிரச்சனை வெளியே தெரியாதபடி அதை மூடி மறைத்து இப்பொழுது மீண்டும் நல்ல இணக்கத்தை கொண்டு வந்து மகிழ்ச்சியை கொண்டு வந்து இருவரும் சேர்ந்து கலகலவென சிரித்து மற்றவர்கள் பார்த்து இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று நினைத்து கொள்ளும்படி வெளியிலே பழகுவார்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி ஆர்வம், கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார விஷயங்களில் சுலபமான வெற்றி இன்றைய தினம் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகள் சுலபமாக நடைபெறுகின்ற நல்ல நாள்.